ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்ததை சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது குறித்தான விவரங்கள். திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கி மோசடி செய்து விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா என்பவர் இந்த சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்துல ஜாய் கிறிசல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகியோர் விசாரணைக்காக ஆஜராகினர். அவர்களிடமிருந்து இரு தரப்பிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில காவல்துறை மேல் நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை என கூறி மீண்டும் ஜாய் கிறிசல்டா ஒரு புகாரை மாநில மகளிர் ஆணையர் அலுவலகத்துல அளித்திருந்தார். அதே புகார் தான் இந்த மாநில மகளிர் ஆணையர் அலுவலகத்திலும் அளிக்கப்பட்டது. அதன் மீதான விசாரணையை மாநில மகளிர் ஆணைய தலைவி குமரி அவர்கள் மேற்கொண்டார். குறிப்பாக இரண்டு தரப்பிலும் தொடர்ச்சியாக சம்மன் ஆனது வழங்கப்பட்டது. 2 முறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருவரும் தனித்தனியாகவும் ஒன்றாகவும் அமர வைத்து மாநில மகளிர் ஆணையர் அலுவலகத்துல இந்த விசாரணையும் நிகழ்த்தப்பட்டது. இரு தரப்பிலும் தங்களது வாதங்களையும் அவர்கள் தெரிவித்த நிலையில இதனை பதிவு செய்தனர். 3வது முறையாக இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில அவர் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த விசாரணைக்காக ஆஜராகவில்லை. அன்றைய தினம் ஜாய் கிறிசல்டா அவருக்கும் குழந்தை பிறந்ததால அவரும் ஆஜராக முடியவில்லை. இந்த நிலையில தான் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி இந்த வழக்கானது நகர்ந்திருக்கிறது. மாநில மகளிர் ஆணையம் ஒரு பரிந்துரை கடிதத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்திற்கு ஒரு பரிந்துரை கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்துல பல்வேறு தகவலானதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த பரிந்துரை கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜிடம் இந்த மாநில மகளிர் ஆணையர் அலுவலகத்துல விசாரணை நடத்திய போது அவர் மாநில மகளிர் ஆணைய தலைவி முன்பு பல்வேறு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜாய் கிறிசல்டாவை தான் திருமணம் செய்ததை அவர் ஆணையம் முன்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த புகார்தாரருக்கு பிறந்த குழந்தை தந்தை தான் எனவும் அந்த கடிதத்துல அவர் ஒப்புக்கொண்ட கடிதமானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அதுல பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக உலகில பிறந்த எந்த குழந்தையும் சட்டப்பூர்வமற்ற குழந்தை அல்ல எனவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாயும் தந்தையும் உண்டு எனவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட நபரை தன் குழந்தையின் தந்தையாக கூறினால் அந்த கோரிக்கையை எளிதில் புறக்கணிக்க முடியாது எனவும் இந்த வழக்குல மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால மேலும் DNA பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை எனவும் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு எனவும் உரிமையியல் நீதிமன்றத்துல தீர்க்கப்பட வேண்டிய விவகாரம் என்றாலும் கூட இந்த வழக்கு முடியும் வரை குழந்தைக்கு பராமரிப்பு மறுக்கப்படக்கூடாது எனவும் அந்த கடிதத்துல மாநில மகளிர் ஆணையம் தரப்புல ஒரு குறிப்பிட்டு இருவருக்கும் பரிந்துரை கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த இந்த விசாரணையை தற்போது காவல்துறை மேற்கொள்ள இருக்கின்றனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளலாமா அல்லது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என காவல்துறை தரப்புல கூடிய விரைவில் தெரிவிக்கப்பட இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.